எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டீஸ் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கப்படுவதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதை பற்றியான தகவல் தான் இன்று வெளியாகி ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில் தனித்து 40 இடங்களில் போட்டியிடுவதாகவும் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் தற்பொழுது அதிமுக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் தான் ஒட்டுமொத்த அதிமுகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம், இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பித்தலாட்டம் செய்வதுதான் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இரட்டை இலை சின்னத்தில் பிஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பமிட முடியாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் பொதுச்செயலாளர் பதவி எப்ப வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம். ஆகையால் அவரது வேட்பாளர்கள் அதிமுகவின் வேட்பாளர்களின் பெயரில் பிஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையொப்பமிட முடியாது என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் வழக்கறிஞருமான ராம்குமார் ஆதித்தன் வழக்கு ஒன்றையும் அதிமுகவிற்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கு பதிலளிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. சரியான பதில்களை அளிக்காமல் இருந்தால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனமும் செய்து வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பேரூராட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அனைத்திலும் தோல்விதான் தற்பொழுது வரை கண்டுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் மட்டும் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூட தற்பொழுது பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. பெரிய கட்சிகளான தேமுதிக, பாமக போன்ற இரு கட்சிகள் இரட்டை இலை சின்னத்துடன் பேச்சுவார்த்தை கிடையாது என்று அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக தேமுதிகவை மறைமுகமாக அழைத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தேமுதிக இதற்கு உடன்படாமல் இருப்பதாகத்தான் செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக அறிவித்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.